Friends, train vlog Chennai to Bangalore double decker travel experience. Vanakkam Tamila, Namaste India. This is Chennai Indian Ravi. Welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே 11th செப்டம்பர் 2022 மார்னிங் 6 o'clock ஓலா புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம காலையில் டிராஃபிக் இல்லாதனால பக்கத்தில் வந்தாச்சு பாருங்க. இது பாருங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சென்னை மாநகராட்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க பில்டிங்கு. இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கார்பரேஷன் சொல்கிறாங்க. வந்தாச்சு, நம்ம இன்னும் ஒரு 5 minutesல உள்ளே வந்துடுவோம். ஸோ சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாச்சு, 6:30க்குலாம் வந்தாச்சு. நமக்கு 7:30 தான் ட்ரெயின். ஸோ சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து இறங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். எந்த கம்பார்ட்மெண்ட் சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இந்த 1 minute கேப்பில் ஃபஸ்ட் டைமாக சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு. சென்னை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய ரயில்வே ஸ்டேஷன், ரொம்ப அழகாக சிறப்பானதாக இருக்குது. நமக்கு ட்ரெயின் அலாட் பண்ணல, அந்த கம்பார்ட்மெண்ட் அலாட் பண்ணுறதுக்குள்ளே பேப்பர் வாங்கிட்டு அப்படியே வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்தேன். ஸோ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அந்த சேஞ்ச் அவர் கொடுக்கல, அதை கொடுக்குறதுக்கு திருப்பி வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நன்றி. ஸோ நம்ம கம்பார்ட்மெண்ட் அலாட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அலாட் பண்ணிட்டாங்க, 7th பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் நம்மளுடைய டிக்கெட், C1 கன்ஃபார்ம்டு டிக்கெட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு, 7th பிளாட்ஃபார்ம். இதுதான் நம்ம போக போகிற டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். பாருங்கள், சூப்பராக இருக்கு. சென்னை டு பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நமக்கு ரொம்ப நடக்க வேண்டியது இல்லை, ஃபர்ஸ்ட்லேயே இருந்தது அந்த கம்பார்ட்மெண்ட் C1ல. ஸோ நமக்கு கன்ஃபார்ம்டு டிக்கெட். முதல்ல அம்மாவை உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு லக்கேஜஸை வச்சுட்டு நான் ஜஸ்ட்டு வெளியில் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்னாப் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் உள்ளதாக இருக்கும். நமக்கு வந்து அப்பரில் இருக்குது, லோவரில் போகிறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து சென்னை டு பெங்களூர் டபுள் டெக்கர் ஃபுல் ஏசி, 560 rupees டிக்கெட்டு. 7:25க்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 5 minutesல ஸ்டார்ட் ஆகிடும். 1:15க்கு பெங்களூர் சிட்டியில் லாஸ்ட் ஸ்டாப்பில் போயிடும் நமக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல கிளைமேட் இருக்கிறதுனால வெளியில் பாருங்கள் கொஞ்சம் டல்லாக தெரியுது. அண்ட் ப்ளஸ் ஆல்சோ அந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக வெளியில் தெரியல. ஸோ நான் உள்ளே உட்காந்து பார்த்தேன், 2 சீட்லேயுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கேன். உங்களுக்கு கீழே காட்டுறேன் பாருங்கள், கால் வைக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ஒரு லக்கேஜ் அங்கே வச்சுருக்கோம், மேலே ஒரு லக்கேஜ் வச்சுருக்கேன். ஸோ இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக 7:25 ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனை விட்டு இப்போ வெளியில் வருது பாருங்கள், அந்த ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜங்ஷன். கூட்ஸ் வண்டி இருக்குது பாருங்கள், நிறைய லாஜிஸ்டிக்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கிளைமேட் நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப வெயில் இல்லை. மார்னிங் 7:25க்கு நல்லா இருக்குது கிளைமேட். இந்த ட்ரெயினில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் காட்டுறேன் பாருங்கள். பேசஞ்சர்ஸ்க்கு நல்லா தான் இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீனாக தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே நான் செக் பண்ணேன், நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிப்போம். வெளியில் வந்தால் உடனே டிடிஆர் வந்துட்டார், 8 o'clockலாம் வந்துட்டார். ஸோ அவர் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், ஒரு தமிழர் தான். அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம் நம்ம. என்னோடய டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் புக் பண்ணியிருந்தேன். நார்மலாக நான் பேடிஎம்மில் தான் புக் பண்ணுறது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி காஃபி குடிக்காமலையா? வழக்கம் போல் தாங்க இருந்தது. ட்ரெயினில் நம்ம காஃபி குடித்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. ஓகேன்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வீட்டிலேருந்து இட்லி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் சாப்பிட்டோம். இட்லி சாப்பிட்டோன்னா 10 மணிக்கு தூக்கம் வந்ததுங்க. ஆனால் நான் தூங்கலை, ஏன்னா வீடியோ எடுக்கணுமே. அதுக்காக அம்மா மட்டும் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க, நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். வாவ், ஜெட் வேகத்தில் போகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 160 km/h ஸ்பீடில் போயிட்டு இருந்ததுங்க. வெளியில் பாருங்கள், சீனரி சூப்பராக இருக்குது. மார்னிங் கிளைமேட்டும் இன்றைக்கி நல்லா இருந்தது. மார்னிங் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் ஒரு 560 rupees நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு சென்னை டு பெங்களூர் போனீங்கன்னா போகிற களைப்பே தெரியலங்க. டெஃபினட்டாக சொல்லணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லணும். காலையில் அந்த வானத்தை பாருங்கள், மேகம் நல்லா இருக்குது. ஸ்கை வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன்னா கிளைமேட் நல்லாயிருக்கு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும், நம்மளால் நிற்கவும் முடியாது, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. பட் இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்ததுனால உண்மையிலே எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான கிளைமேட் வந்து நான் கோவா ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன். பை த வே நான் இந்த அக்டோபரில் கோவா பிளான் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே என்னை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கோவா ட்ரிப் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பாலத்தை பாருங்கள், பிரிட்ஜு, அந்த சவுண்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இயற்கை காட்சிகள் பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. Friends, நான் ட்ரெயின் vlog போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இனிமேல் கண்டிப்பாக நிறையா ட்ரெயின் vlogs வரும். இன்ஃபேக்ட் நான் வந்து பெங்களூர்லேயே ஒரு 5 years ஏற்கனவே டெல்லில் ஒர்க் பண்ணும்போது நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வீடியோ போடணுன்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸு, நிறையா வியூவர்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ட்ரெயின் vlog. ஸோ ஐ எம் ஷுர் தே வில் ஆல் லைக் மை வீடியோ. கண்டிப்பாக நீங்களாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ட்ரெயின் vlogs இனிமேல் நிறையா போட போகிறேன் நான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைமாக யாராவது வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஆல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஆல் வீடியோஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ அந்த வீடியோன்னு கிடையாது, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எந்த வீடியோவாக இருந்தாலும் போடுவேன். ஃபுட் வீடியோ போடுவேன். லாஸ்ட்டாக மகாபலிபுரம் வீடியோஸ் போட்டிருந்தேன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ப்ரொமோஷனல் வீடியோஸும் போட்டிருந்தேன். சில பேர் வந்து என்னை கூப்பிட்டு சில இதை ப்ரொமோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய வீடெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுக்க சொன்னாங்க, சேல்ஸ் நிறையா ஆகுதுன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ என்னை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூ கேன் காண்டாக்ட் மீ. யூ கேன் வாட்ஸ்அப் 86 10 49 10 46 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்தது ஜோலார்பேட்டை வரப்போகுது. ஸோ அந்த வியூ தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இறங்கிடுவாங்க. கேஆர்புரம் கண்டோன்மெண்ட்டில் இறங்கிடுவாங்க. லாஸ்ட் பெங்களூர் சிட்டி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாகிடும். என்ன ஸ்பீடாக போகுது பாருங்கள். அடுத்தது பாருங்கள், ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லலாம். பிஸ்கட்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ கேன்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா காஃபி, வாட்டர் பாட்டில், இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ஏசி கோச்சுன்றதுனால நார்மலாக நிறைய பேர் வந்து விற்பாங்க பாருங்கள். வெளியிலேருந்து வந்து இந்த பூ, இந்த ஃபோன் சார்ஜர்லாம் விற்பாங்க. அவங்களாம் இதில் வரல. ஒன்லி இந்த ட்ரெயின் ஸ்டாஃப்ஸ் இவங்க தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ஒரு வேஃபர்ஸ் வாங்கிட்டு, வேர்க்கடலை வாங்கிட்டு அதையும் அப்படியே நம்ம இந்த டேஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். டைம் பாஸ் பண்ணணும் இல்லையா, நம்ம எதையாவது வாங்கி சாப்பிட்ணுமே. எல்லோரும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்ணும் இல்லையா, என்ன சொல்கிறீங்க? வேஃபரை டேஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறதுக்குள்ளே ஜோலார்பேட்டை ஸ்டேஷன் வந்துடுச்சு. அங்கேயே பாதி பேர் நம்ம கூட வந்த பேசஞ்சர்ஸில் பாதி பேர் இறங்கிட்டாங்க. ட்ரெயினும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ இங்கேயும் லைட்டாக மழை வந்திருக்கு போல் இருக்குது. கிளைமேட் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் தான் இருக்கும் நம்ம இப்போ. இந்த ஜோலார்பேட்டை ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா மெயின் ஜங்ஷன் சொல்லலாம். நார்த்லேருந்து வர ட்ரெயின், ஆந்திரா கர்நாடகாலேருந்து வர ட்ரெயின்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் கனெக்டிவிட்டி ஜங்ஷன் இது. ஸோ இங்கே தான் நிறையா ட்ராக் மாற்றுவாங்க, ட்ரெயின்ஸ் இன்ஜின்ஸ்லாம் மாற்றுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் யாராவது ஜோலார்பேட்டையில் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது, இந்த ட்ரெயின் வீடியோ வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 4 யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு சரி நம்மளும் பண்ணலாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். டான் ஜேஆர் vlogs, அப்புறம் பார்த்திங்கன்னா டி ஸ்கொயர் ப்ரோ, அதுக்கப்புறம் டியூபர் பாஸ் ஷரத் ப்ரோ, சிந்து சோலோ ட்ராவலர், அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க 4 யூடியூபரோட வீடியோஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். சரி நம்மளும் ஒரு வீடியோ போடலாம், ட்ரெயின் vlog பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த 4 சேனல் பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னா அந்த 4 சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக பண்ணுறேன். இந்த லொக்கேஷன் பாருங்கள், இந்த சீனரி பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ கோவா போகும்போது தூத் ஃபால்ஸ்னு ஒரு ஸ்டேஷன் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லொக்கேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள்.
அடுத்தது பாருங்கள், இந்த கிளைமேட்டுக்கு சமோசாலாம் வாங்கிட்டு அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பேர் ஃபுட் வீடியோ எதிர்பார்க்குறாங்க என்கிட்ட, அதனால் நிறைய ஃபுட் வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. நம்ம கிருஷ்ணராஜபுரம் வந்துட்டோம் பாருங்கள். பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி ஒசூர் வழியாக தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் வந்துடும். ஆனால் நம்ம ட்ரெயினில் வரும்போது ஜோலார்பேட்டைக்கு அப்புறமா ஆந்திரா குப்பம் வந்து அதுக்கப்புறம் கர்நாடகா பங்கார்பேட் வந்துட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணராஜபுரம் வரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் கேஆர்புரத்துலேயே நிறைய பேர் இறங்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ட்ரெயினே காலி ஆகிடும்னு சொல்லலாம். எப்போவுமே பெங்களூர் போகும்போது நிறைய பேர் வந்து கேஆர்புரத்தில் இறங்கிடுவாங்க, ஒயிட்ஃபீல்டில் இறங்கிடுவாங்க, கண்டோன்மெண்ட்டில் இறங்கிடுவாங்க. ஸோ நம்ம கேஆர்புரத்துலேயே தாண்டி அதுக்கப்புறம் வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துடுவோம். ஆல்மோஸ்ட் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சென்னை இண்டியன் ரவி அப்படின்ற ஒரு ஐடி பாருங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ட்ரெயின் பாருங்கள், ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க. கிராந்தி வீரா சங்கோலி ராயனா, இதுதான் இப்போ பெங்களூரோட நேம். பெங்களூர் சிட்டின்றது மாறியாச்சு. பெங்களூர் ஸ்டேஷனோட நியூ நேம், ஃப்ரீடம் ஃபைட்டரோட நேம் வச்சுருக்காங்க. நம்ம சென்னையிலையும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சென்ட்ரல்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற சகோதரருக்கும் நன்றி. ஓலா புக் பண்ணியாச்சு. பெங்களூரில் இங்கேருந்து 1 hour ஆகும். கூட்லு கேட் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்.